ராஜா சார் மிருதங்கத்த ரஜினி சாருக்கு சாங்ஸ்ல வச்சாருன்னா, கமல் சாருக்கு பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காரு. அந்த மாதிரியான லிஸ்ட் பார்க்கும்போது, ஒரு படம் ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். அது நன் அதர் தேன் குரு அப்படிங்கிற அந்த மூவி. இந்த மூவியோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அப்படியே கவ்பாய் மாரி அவர் வந்து கொள்ளையடிக்க குதிரையில போவாரு. அதுக்கு விசிலிங் அண்ட் மிருதங்கத்த வந்து ராஜா சார் பயன்படுத்தியிருப்பாரு. விசிலிங் அண்ட் மிருதங்கத்த பயன்படுத்துறத ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். அந்த விசிலுக்கு மேல மிருதங்கம் பயன்படுத்தும்போது, அது கூட அப்படியே பேக்கிங்ல வந்து கிட்டார் வான்னு அப்படியே உள்ள அந்த கிசாரம் போட்டு அப்படியே ஒரு மாரி எலக்ட்ரிஃபை பண்ணுவாரு. அதோட சேர்த்து அந்த மிருதங்கத்தோட சவுண்ட் கூட தக்கட்டும், 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 தக்கட்டும் அப்படி அது ஒரே ஒரே சவுண்டா இல்லாம, அதையும் ஒரு மாரி எஃபெக்ட் உள்ள ஆட் பண்ணி தக்கட்டும் அதையும் ஒரு டிஸ்டார்ஷன் அப்படியே ஒரு மாரி ஃபுல்லா ஒரு எஃபெக்ட்ஸ உள்ள ஆட் பண்ணி அந்த மிருதங்கம் அப்படியே டிராவல் பண்ணும். அந்த காலகட்டத்தில நமக்கு வந்து சரவுண்ட் சவுண்ட்லாம் இல்ல. இருந்திருந்ததுன்னா, அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நம்மள சுத்தி ஓடியிருக்கும். டகடொன், 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 டகடொன்னு. சரியான கம்போஷன்ங்க. கேட்டு ரசிங்க.